உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய வாழைப்பூ பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாழைப்பூ பொரியல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு வாழைப்பூ எடுத்துக்கோங்க. அதுல இந்த மேல் பட்டையை எடுத்துட்டு இந்த மாதிரி பகுதி இருக்கு பார்த்தீங்களா? இந்த பூவை எடுத்து நல்லா மேல இப்படி தேய்ச்சிடுங்க. தேய்ச்சிட்டு அதுல இந்த திக்கா ஒரு குச்சி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி கொண்ட மாதிரி அந்த குச்சியை எடுத்துட்டு அதுல இந்த பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு பாருங்க. அந்த பகுதியவும் எடுத்துடுங்க. இது ரெண்டையும் எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கு பாருங்க நடுவுல. இது மாதிரி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸா இருந்தா இதெல்லாம் தெரியாது. அதனால பெரியவங்க எல்லாம் நான் செஞ்சு பழக்கம் உள்ளவங்களுக்கு தெரியும். சின்ன பசங்களுக்கு தெரியாது. அதனால சொல்றேன். இது எல்லாத்தையும் எடுத்துடுங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து ஒண்ணு ஒண்ணா எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். இப்படி எல்லாத்தையும் அது இருந்தா நல்லா இருக்காது. நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். அதனால பார்த்து எல்லாத்தையும் எடுத்து வச்சிடுங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி நீங்க இப்ப கழனியில போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பூவையும் கட் பண்ணி இந்த மாதிரி அரிசி கழுவுன தண்ணியில போட்டு வச்சிடுங்க. அப்பதான் இது வந்து கருத்து போகாம இருக்கும். அதனால இது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம பொரியல் பண்ற நேரத்துக்குள்ள இல்லைன்னா கருத்து போயிடும். இப்ப அடுப்புல ஒரு கடாய் வச்சு அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுல கொஞ்சம் அரை ஸ்பூன் கடுகும் அரை ஸ்பூன் உளுந்தம் பருப்பும் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இந்த பொரியல் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப ஈஸி செய்யறது. அந்த வாழைப்பூ பிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா செய்யறது ரொம்ப ஈஸி. இது இப்ப நல்லா பொரிஞ்சது. இதுல ஒரு அந்த பூக்கு தேவையான 3 காஞ்ச மிளகாய். இது சரியா இருக்கும் காரம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப இதுக்கு வெங்காயம் தேவையில்லை. அதனால கொஞ்சம் போட்டாலே போதும். இது இந்த அளவு நல்லா வதங்கினது. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூ இதுல சேர்த்துக்கலாம். இப்ப எல்லா வாழைப்பூவையும் சேர்த்துட்டு இது கூட ஒரு கொத்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. அப்பதான் அது ரொம்ப டேஸ்டா இருக்கும். ரொம்ப எல்லாமும் போடாதீங்க. ஒரு கொத்தும் போட்டுக்கோங்க. அப்ப நல்லா இருக்கும். சேர்த்து செய்யும்போது நல்லா இருக்கும் அது. இப்ப இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. இப்ப நல்லா எல்லாத்தையும் ஒண்ணா கிளறி விடுங்க. கொஞ்சம் நல்லா இப்படி வதங்கிக்கிட்டோம். அப்பதான் நல்லா இதா இருக்கும். இப்ப இதுக்கு தேவையான உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டா போதும். உப்பு அதுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்ப இதை எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இப்ப ஃபர்ஸ்டே தண்ணி எல்லாம் நீங்க தெளிக்க வேண்டாம். இந்த உப்பும் போட்டிருக்கனால வாழைப்பூல கொஞ்சம் தண்ணி விடும். அதனால நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம வந்து தட்டு போட்டு மூடி வச்சுக்கலாம் கொஞ்ச நேரம். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சிருங்க. அந்த தண்ணியிலேயே நல்லா கொஞ்சம் வதங்கி வந்துடும். இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு நல்லா கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு இது ஒரு பாதி வெந்திருக்கும் இந்த நேரத்துக்கே. கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம். இப்ப இதுக்கு கொஞ்சம் நல்ல தண்ணி தெளிச்சு கொஞ்சம் ஒரு 3-4 நிமிஷம் வேக விடுங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வெந்தாதான் வாழைப்பூ டேஸ்டா இருக்கும். வேக கொஞ்சம் டைம் எடுக்கும் வாழைப்பூ. அதனால கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ ரொம்பவும் தண்ணி ஊத்திராதீங்க. நல்லா தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 3 நிமிஷம் விட்டுருங்க. நல்லா வெந்து வந்துடும். இப்ப 3 நிமிஷம் கழிச்சு திறந்து பாருங்க. நல்லா வெந்து இந்த தண்ணி எல்லாம் இழுத்துருச்சு பாருங்க. இப்ப இந்த நேரத்துக்கு நல்லா எல்லாத்தையும் எடுத்து பெரட்டி விட்டுட்டு இதுக்கு கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கோங்க. ரொம்பவும் தேங்காய் போட்டாக்கா நல்லா இருக்காது. கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வாழைப்பூ கொஞ்சம் துவர்ப்பா இருக்க மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் தேங்காய் போட்டா நல்லா இருக்கும். அது கூடவே அரிசி வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வெறும் தேங்காவே போதும். இது சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட். இதை லைட்டா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும். இப்ப இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்க.
இந்த தேங்காவும் இந்த அரிசியும் அதில் ஒன்றா சேர்ந்து இப்படி வரும்போது நல்லா எல்லாம் பெரட்டி விட்டுருங்க. இப்போ நல்லா நமக்கு பொரியல் நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதில் எந்த தண்ணி பசையும் இல்லாமல் உதிரியாக இந்த அளவுக்கு வந்துடும். இப்போ நமக்கு வாழைப்பூ பொரியல் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.